ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த சாரீக்கு வந்து பிளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். இது 33 சைஸ் உள்ள பிளவுஸ் கட்டிங். பிளவுஸ் வந்து பிளைனா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு மட்டும் ஜரிகை வந்திருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி உள்ள எல்லாம் வந்து ஃப்ளவர் இல்ல, பிளைனா தான் இருக்கு. துர்காங்கிற ஐடியில இருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க 33 சைஸ் உள்ள பிளவுஸ் கட்டிங் போட சொல்லி. ஸோ 33 சைஸ் வந்து பிளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹாய் விஜயலட்சுமி சிஸ்டர், நீங்க வந்து நம்மளோட வீடியோ வந்து தவறாம வந்து மறக்காம பார்த்து வந்து நீங்க வந்து லைக் கமெண்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. இப்ப லைனிங்ல வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து லைனிங்கை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு ராயஜஸ் வந்து எவ்வளவு தூரம் வந்து அன்னிவனா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து கண்டிப்பா மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துருங்க. சில நேரம் வந்து நம்ம கடையிலே வந்து வாங்கும்போது அவங்க வந்து கிராஸா கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில போட்டு அதை இழுத்து அயன் பண்ணும்போது இன்னும் கிராஸ் விழுகும். கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு சைடுமே வந்து 1 இன்ச் கிட்ட வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து கிளாத் இருக்கும்போது அதை கண்டிப்பா வந்து மறக்காம வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஷோல்டர் வந்து கலண்டு விழுகுது, அதை எப்படி மார்க் பண்ணலான்னு. ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து ஃபார்முலாவோட வந்து நெக் வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போதும் போல பேக் பார்ட் வந்து ஃபோல்டிங்காக ஒரு 1.5 இன்ச் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு துணி வந்து அதிகமா இருந்தா நீங்க 2 இன்ச் வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 2 இன்ச் வரைக்கும் அதிகமா கொடுக்கும்போது வந்து பேக் பார்ட் வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கும், பிளவுஸ் வந்து போடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு மேல பிளவுஸோட பின் உயரம் வந்து மார்க் பண்ணணும். இதை நான் அளவு பிளவுஸ்ல வந்து சொல்லி காட்டுறேன் எப்படி எடுக்கணும்னு. அளவு பிளவுஸ்ல வந்து பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. பேக் சைடுல வந்து ஷோல்டருக்கு நேர வந்து நம்ம டாட் பிடிச்சிருப்போம் கீழே, அந்த டாட்டுக்கு நேர உள்ள அளவை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பிளவுஸ்ல இருக்க அளவு வந்து 13 இன்ச்சு, ஆனா நமக்கு வந்து 14 இன்ச்சு வேணும். நம்ம 14 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டா அந்த ஷோல்டர் நேர் வந்து அந்த டாட் பிடிப்போம்ல, அதுக்கு நேர வச்சு நீங்க வந்து டேப்பை வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. இப்ப பின் உயரம் வந்து 14 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேல வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம், ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து நெக் வந்து மார்க் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நம்ம அதுபடி வந்து இப்ப மார்க் பண்ணலாம். நம்மளோட செஸ்ட் வித்தை வந்து 12ஆல வந்து டிவைட் பண்ணுங்க. அதுல என்ன ஆன்சர் வருதோ நீங்க அந்த ஆன்சரை வந்து மார்க் பண்ணுங்க. ஷோல்டர் வந்து லூஸ் வராது, அதாவது கழுத்து வந்து கலந்து விழுகாது. இப்ப 33 சைஸுக்கு பார்த்தோம்னா 2.25 இன்ச் வருது. அந்த 2.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2.25 இன்ச்ல வந்து நீங்க அடிச்சு திருப்பினீங்கன்னா மட்டும்தான் கரெக்டான அளவை வந்து மார்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க கிராஸ் பீஸ் கொடுக்குறீங்கன்னா 2.5 இன்ச்ல தான் மார்க் பண்ணணும். அதை மட்டும் நீங்க மறக்காம வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து 2.25 இன்ச்லயே கரெக்டா கிராஸ் பீஸ் கொடுத்து தச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அது 3 இன்ச்ல போய் நிற்கும். 3 இன்ச் வந்தா உங்களுக்கு கழுத்து கண்டிப்பா கலந்து விழுகும். ஸோ அடிச்சு திருப்புறா இருந்தா 2.25 இன்ச்சு, நீங்க வந்து கிராஸ் பீஸ் கொடுக்குறீங்கன்னா 2.5 இன்ச்ல வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து உங்களோட விருப்பம், 2 வேணுமா 2.25 வேணுமா 2.5 வேணுமா எவ்வளவோ மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கான அளவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப மேல மார்க் பண்ண அதே மார்க்கிங்க இந்த ஆம்கூல் ஹைட்டுக்கிட்டையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆம்கூல் ஹைட் வந்து தையலுக்கு சேர்க்காம நான் 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே 5 இன்ச்சை கொஞ்சம் தள்ளி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மார்க் பண்ண நேர் வந்து நம்ம ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நெக்கோட உயரமும் உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ நீங்க அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போது நான் சொல்ற மாதிரி தான் செஸ்ட் வித்தை வந்து 4ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அது கூட தையலுக்கான அளவு மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க. ஸோ 33 சைஸ் 33 வந்து 4ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா 8.25 இன்ச்சு பிளஸ் 1 இன்ச்சு மட்டும் சேர்த்து 9.25 இன்ச்சு நான் செஸ்ட் வித் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன்.
தையலுக்கு வந்து 1.5 இன்ச் சேர்த்து நான் மார்க் பண்ணிட்டு அதே மார்க்கிங்க கீழே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்போதுமே கீழேயும் கரெக்டான ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ண மாட்டேன். மேலே என்ன மார்க் பண்றேனோ அதே தான் கீழேயும் நான் மார்க் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் மார்க் பண்ண ஈஸியா இருக்கும். அதனால நான் எப்போதுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். அடுத்து சீடியை வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்ட் வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த சைஸோட ஆம்கோல் ரவுண்ட் ஒரு சைடு வந்து 7.5 இன்ச் வேணும். 7.5 இன்ச் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டா 7.5 இன்ச் வருது. ஆம்கோல் ரவுண்ட் மட்டும் எப்போதுமே 1க்கு 2 டைம் வந்து நீங்க செக் பண்ணி எடுத்துக்கங்க. ஆம்கோல் ரவுண்ட் வந்து டார்க்கா தெரியறதுக்காக நான் அதே லைன்ல இன்னொரு வாட்டி டார்க்கா போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப ஆம்கோல் ஹைட்டும் ஆம்கோல் ரவுண்டும் சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. அதை எப்படி நான் மெஷர் பண்றதுன்னு நான் பிளவுஸ்ல வந்து சொல்லி காட்டுறேன். பிளவுஸ்ல நல்லா சுருக்கம் இல்லாம எடுத்து விட்டுக்கோங்க. ஷோல்டர்ல இருந்து அந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம்ல, அந்த ரவுண்டு தான் ஆம்கோலோட ரவுண்டு. அந்த ஷோல்டர்ல இருந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்றதுக்கு நேரம் வந்து டேப்பை வளைச்சு நீங்க அளந்து எடுத்துக்கோங்க. ஆம்கோலோட உயரம் வந்து அந்த ஸ்ட்ரைட்டா போய் எல் ஷேப் மாதிரி திரும்பணும். அந்த ரவுண்டு வந்து ரவுண்டா திரும்பும். இதுதான் வித்தியாசம். இது இன்னும் வந்து புரியல அப்படின்னா கூட நீங்க கேளுங்க, நான் இன்னொரு வீடியோ வந்து தனியா போடுறேன். இப்ப பேக் பார்ட்டோட மார்க்கிங் எல்லாமே முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணும்போது 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி நெக்கு தைக்கிறதுக்கான அளவை விட்டுட்டு தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட சேனல்ல சில சிஸ்டர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளான்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் வந்து சேர விருப்பம் இருக்கவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து எடுக்க ட்ரை பண்றேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம செஸ்ட் வித் மார்க் பண்ணோம்ல, அதுக்கு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி நீங்க சிசர் கட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ்லயும் ரொம்பவே வந்து கிராஸ் விழுகுது. அதை அப்படியே நான் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த லைனிங்கை வந்து நேத்தே தண்ணியில போட்டுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எப்போதுமே வந்து லைனிங்கை வந்து வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணி எடுத்துருவேன். இப்ப ஸ்லீவோட ஃபோல்டிங்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கலாம். அதுல இருந்து ஸ்லீவோட உயரம் வந்து 5.5 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்கும் சேர்த்து நான் 6 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மார்க் பண்ண நேர் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அண்டர் ஆர்ம் வந்து மார்க் பண்ணுவோம்ல, கேப் ஹைட், அதுக்கும் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நம்ம மார்க் பண்ணலாம். நீங்க இந்த சைஸுக்கு வந்து ஒரு 3 இன்ச் கொடுத்தீங்கனாலே கரெக்டா தான் இருக்கும். நம்மளோட அப்பர் பாடி சைஸை வந்து 10ஆல வகுத்துட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிகினர்ஸா இருக்கவங்க பயப்படவே தேவையில்லை. எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு. அதுபடி வந்து மார்க் பண்ணி பிளவுஸ் தைக்கும் போது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்பதான் பிளவுஸ் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க கூட வந்து பயப்படாம வந்து ஒரு பிளவுஸ் வந்து மார்க் பண்ணி தைக்க முடியும். இப்ப அந்த கேப் ஹைட் மார்க் பண்ண இடத்துல 7.5 இன்ச் ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டு தையலுக்காக 1.5 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்ட் 5.5 இன்ச் பிளஸ் 1.5 இன்ச் தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப ஃபோல்டிங்ல இருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா 1.5 இன்ச் வரைக்கும் வந்துட்டு நான் அந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து 7.5 இன்ச்ல ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் ரவுண்ட் வந்து நான் டெப்த் கொடுத்து எடுத்துக்கிறேன். இவ்வளவுதான் ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் வந்து முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவுக்கும் வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் நான் கிளாத்தை போட்டிருக்கேன். பிகினர்ஸா இருக்கவங்க ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா அதை ஜாயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு டெப்த் வந்து கொடுத்து எடுத்துக்கங்க.
அப்பதான் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஃபுல் கிராஸ் கட்டிங் போடுங்க அப்படின்னு. இப்ப நான் மார்க் பண்ற மாதிரி வந்து இந்த கார்னர்ல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளோட பேக் பார்ட்ல வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கான அளவை விட்டுட்டு கழுத்துக்கான அளவையும் விட்டுட்டு இடையில வந்து நம்ம மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண போறோம்ல அந்த கிளாத்தோட சென்டரும் பேக் பார்ட்டோட சென்டரும் நீங்க அந்த லைன் நேர் வந்து ஒன்னா வச்சீங்கனாலே ஃபுல் கிராஸ் வந்து வந்துடும். நீங்க இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு கிளாத்தை போடுங்க. சில நேரம் வந்து அந்த சைடு தள்ளியோ இல்ல இந்த சைடு தள்ளியோ நம்ம வச்சிருவோம். அந்த மாதிரி வைக்கும் போது வந்து அது கிராஸ் கட்டிங், ஆனா அது வந்து ஃபுல் கிராஸ்ல வராது, ஆஃப் கிராஸ்ல தான் வரும். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சாரி சிஸ்டர் எனக்கு வந்து உங்க பேரு மறந்துட்டேன், ரொம்ப சாரி. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் பார்ட்டை போட்டுட்டு நீங்க இதுல என்ன அளவு இருக்கோ அப்படியே எல்லா அளவையும் நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கட்டிங் வந்து ஓரளவுக்கு வந்து பிகினர்ஸுக்கும் புரியணும் அப்படிங்கறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்க திரும்ப கேளுங்க, நான் வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த சைடு நெக்கு எல்லாமே வந்து இதுல இருக்க அளவே வந்து மார்க் பண்ணிட்டு பேக் பார்ட்டை வந்து எடுத்துருங்க. இப்ப தையலுக்காக நம்ம போட்ட லைனையும் இன்னொரு வாட்டி நான் போட்டுட்டு ஆம்கோலும் இன்னொரு வாட்டி நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோலு பேக் சைடு ஆம்கோலை விட ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் வந்து நான் போட்டிருக்கேன். இப்ப ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் வேணும், நான் 5.25 மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கிறேன். அந்த சைடு வந்து கொக்கி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் நெக்கோட ரவுண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நெக் வந்து நம்ம பிளவுஸ் போடும்போது வந்து வி மாதிரி வராம நல்ல ரவுண்டு வந்து திரும்பும். அதே நேரம் அந்த லைன் வந்து கிராஸா வருது அதனால கோணலா போகுமோன்னு நீங்க பாக்காதீங்க, தச்சு போட்டதுக்கு அப்புறம் அது கரெக்டா இருக்கும். இப்ப ஃப்ரண்ட் ஹைட் வந்து 13.5 இன்ச்சு, 13 இன்ச்சு பிளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வசதியா எந்த பக்கம் மார்க் பண்ண முடியுமோ அந்த பக்கம் வந்து நீங்க கிளாத்தை வந்து மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப கொக்கி தைக்க வந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஹூக் பட்டியோட ஹைட் வந்து 3.5 இன்ச்சு பிளஸ் 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பஸ்ட் வித்து வந்து நான் கொக்கி தைக்கிறதுக்காக அந்த அளவையும் சேர்த்து 4 இன்ச்னு மார்க் பண்ணியிருக்கேன். அதை சேர்க்கலைன்னா 3.5 இன்ச்சு வரும். இந்த சைடு உயரம் வந்து 4.25 இன்ச்சு பிளஸ் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். டாட்டோட வித்து வந்து நான் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்னு மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டோட ஹைட் வந்து மெயின் டாட்டோட ஹைட் 3 இன்ச்னு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி 3 டாட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் 2 இன்ச்னு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷார்ப்பா வேணும் அப்படின்னா நீங்க 1.5 இன்ச்ல வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸுங்கிறதுனால பிகினர்ஸா இருக்கவங்க தைக்கும் போது வந்து அந்த பீஸை வந்து எப்படியாவது இழுத்துருவோம். அந்த மாதிரி இழுக்கும் போது வந்து ஷோல்டர் கலண்டு விழுகும். அதனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்க கிராஸ் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாது, கலண்டு விழுகாது. இவ்வளவுதான் ஃப்ரண்டோட மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் இந்த பட்டிக்காக வந்து அளவு விட்டிருந்தது வந்து எனக்கு வந்து 2.5 இன்ச் ஹைட்டுக்கு வருது. உங்களுக்கு வந்து இது பட்டி மேலே ஏறி வருது அப்படின்னா நீங்க வந்து அதை 3.25 கூட மாத்திக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணதுல இருந்து நீங்க வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் கூட அந்த ஹைட்டை வந்து கொடுத்துக்கலாம். இப்ப சைடுல அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சில பேருக்கு வந்து பட்டி வந்து மேலே ஏறி வந்தா பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நீங்க அந்த ஹைட்டை வந்து குறைச்சிக்கிட்டீங்கன்னா பட்டி வந்து உங்களுக்கு இறங்கி வரும். இப்ப ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ் இது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாட்டுக்கிட்டே எல்லாம் மறக்காம வந்து சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. தைக்கிறப்ப வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேக் பீஸ் மேல ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு எல்லா இடமும் ஈவனா வச்சுக்கோங்க. ஷோல்டர் பக்கம் அந்த ஆம்கோல் சைடு எல்லாமே வந்து கரெக்டா வச்சுட்டு பட்டியோட லென்த் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டாட்டுக்காக போட்டிருந்தோம்ல அந்த ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் எவ்வளவு ஹைட்டோ அந்த ஹைட்டை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டாட்டு பிடிக்கிறதுக்காக அளவை விட்டுட்டு இந்த சைடு வந்து எவ்வளவு ஹைட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 9.5 வருது. அது கூட வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். பட்டிக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு அதோட ஹைட் ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் வந்து ஒரு 3.5 இன்ச் கிட்ட வருது. அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மூணாவது பட்டி வந்து ஒரு 3.25 இன்ச் வருது. அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி வந்து பட்டி வந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுக்கும் போது வந்து அப் அண்ட் டவுன் வரவே வராது. பிகினர்ஸா இருக்கவங்க இந்த மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் பட்டி மார்க்கிங்கு. இப்ப மிச்சம் இருக்க கிளாத்ல பட்டியோட ஹைட் மார்க் பண்ற அளவுக்கு கிளாத் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்க பட்டியோட ஃபோல்டிங்காக 1 இன்ச் விட்டுக்கோங்க. எனக்கு கம்மியா இருக்கிறதுனால நான் 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பட்டியோட உயரம் வந்து 3.5 இன்ச். அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியோட லென்த் வந்து 10 இன்ச். அதை மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். நான் மறந்துட்டு வந்து பட்டியோட ஹைட் மார்க் பண்ணிட்டேன். மூணாவது பட்டி வந்து 3.25 இன்ச் வந்துச்சு. அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில வந்து நான் ஒரு 3 இன்ச் மட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த போர்ட் ஷேப் வர்றதுக்காக 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் பட்டியும் நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதுலயே வந்து இன்னும் கிளாத் இருந்தா இன்னும் 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வேற கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டினாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து இது யூஸா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.